ரெடியூஸ் ரோ ரெடியூஸ் மெத்தட்ன்ட்டாங்க. ரோ ரெடியூஸ் மெத்தட் இருந்தாலும் சரி, ரோ ஐகான் மெத்தட் இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே ஃபார்மேட் தான். ரோ வைஸ் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு சொல்லிடுறேன் பார்த்துங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. நம்மளோட ஏம் என்னவா இருக்கணும், நான் ஜீரோ ரோஸாக எலிமெண்ட்ரி மெத்தட் அப்ளை பண்ணிட்டு கண்டுபிடிக்கணும். இந்த இந்த எலிமெண்ட் மெயின், இது வந்து லீடிங் எலிமெண்ட்டுமாங்க. இதை வச்சுட்டு இதையும் ஜீரோ பண்ணணும். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இங்கே வர ரெண்டு எலிமெண்ட் வச்சு இதை ஜீரோ பண்ணணும். சரிங்களா? இதுதான் மெயின் ஐடியா. அப்படிதான் ஒரு ட்ரையாங்கல் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும். இல்லை அப்படின்னாலும் ஒரு நான் ஜீரோ ரோஸ் ஃபார்ம் ஆகுதான்னு நான் செக் பண்ணணும். சரியாம்மா? இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போடுறேன். ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன். அப்போ என்ன வரும்? 1 1 1 3 2 -1 3 4 5 -1 7 11. கரெக்டாமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ண சொன்னேன்? இவனை எடுத்துட்டு இவனை ஜீரோ பண்ணு, முடிச்ச பின்னாடி இவனை ஜீரோ பண்ணு. சரிங்களா? அப்போ என்ன வரும்? இதுக்கு பேர் R2 தான் நான் ஜீரோ பண்ண போகிற ஒரு எலிமெண்ட்டை, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை. அப்போ R2ல என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ R1ல இருக்குது 1 இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறேன்? R2ல -2R1 பண்ணால் எனக்கு இந்த எலிமெண்ட் ஜீரோ. கரெக்டாக கண்ணு? எஸ் சார். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கு. 1 1 3 கடைசி எலிமெண்ட் 5 5 -1 7 11. முடியுதுங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்? R2 எழுத சொல்லிட்டேன். R2 என்ன? 2 -3 2 3 இல்ல -1 3 4. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். R1 பண்ண என்ன பண்ண சொன்னேன்? 2 ஆல மல்டிப்ளை பண்ண சொன்னேன். அப்ப என்னாச்சு? 2 2 2 2 6. இது ரெண்டையும் என்ன பண்ண சொன்னேன்? மைனஸ் பண்ண சொன்னேன். மைனஸ் சொல்றேன். என்ன ஆகுது? 0 ஆயிருமா? 0 0 -1 -2. ஓகே, அந்த எலிமெண்ட் அப்படி எழுதிக்கணும். 0 -3 1 -2. இதுல எனர்ஜி டவுட் இருக்குது? இந்த ஸ்டெப்ல எனர்ஜி டவுட் இருக்குதா? நோ சார். அப்ப அதே கால்குலேஷன், அதே கான்செப்ட் தான் என்ன பண்ண போறேன்? ரோ 3க்கு அப்ளை பண்ண போறேன். கரெக்டா இருக்குன்னு? எஸ் சார். அப்ப ரோ 3ல என்ன நடக்கும் பார்க்கலாமா? ரோ 3ல இங்க என்ன நடக்குன்னு இருக்குது? அதாவது இது 5. அப்ப என்ன பண்ணும்? R3ல -5R1. எஸ் சார். இப்போ இங்கிருந்து பார்க்கணும், அங்கிருந்து பார்க்கணும். இது ரோ 1 எப்பயுமே ஸ்டாண்டர்டா அப்படியே தான் இருக்க போகுது. அதனால அங்க 15 இங்க 15. மற்றபடி பார்க்கும்போது நம்ம இந்த மேட்ரிக்ஸ், நியூ மேட்ரிக்ஸ் எது கண்டுபிடிச்சோமோ அதில் இருந்து தான் பார்க்கணும். அப்போ இஸ் ஈக்குவல் டு இப்போ ரோ 3 மாற்ற போறீங்க, அதனால மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். 1 1 1 3 0 -3 1 -2. இப்போ என்ன பண்ண சொன்னீங்க? ரோ 3 அப்படியே இருக்குது. கரெக்டுங்களா? 5 -1 7 11. ரோ 1 என்ன பண்றீங்க? 5 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. 5 5 5 50. இப்போ என்ன பண்றீங்க? மைனஸ் சம் பண்றீங்க. கரெக்டாமா? 0 -6 2 -4. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்ப சொல்லுங்க, இது அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. 0 -6 2 -4. சூப்பர் ராகன். இது வரைக்கும் எது டவுட் இல்ல? நோ சார். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, R3 பார்த்தீங்கன்னா காமனா 2 ஆல டிவைட் ஆகுது. அதனால என்ன பண்ண போறேன்? R3 காமனா 2 ஆல டிவைட் பண்ணிட்டேன். அப்போ என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். 1 1 1 3 0 -3 1 -2. 0 -3 1 -2. என்ன டவுட் இருக்கு ராகன்? நோ சார். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா, R3ய என்ன பண்ண போறோம்? இந்த எலிமெண்ட் 0 பண்ணணும். கரெக்டாக இந்த எலிமெண்ட் 0 பண்ணணும். என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ரெண்டு சேம் சீன் இருக்குது. அப்போ ஆப்போசிட்டாக மாற்றணும். ரெண்டு சேம் எலிமெண்ட் தான். அதனால என்ன பண்ண போறேன்? R3 -R2. கரெக்டாக கண்ணு? எஸ் சார். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்ன பாருங்க. 1 1 1 3
0 -3 1 -2 ரெண்டுமே சேம் எலிமெண்ட் மைனஸ் பண்ண என்ன ஆகும் 0 0 0 0 சரி ஓகேம்மா ஸோ இது ரேங்க் கண்டுபிடிக்க மெத்தட் என்னன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் ரோஸ் இருக்குதோ என்ன சொல்கிறாங்க நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் ரோஸ் தான் வந்து ரேங்குங்கிறாங்க நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ இஸ் கால்டு எ ரேங்க் இதில் ரோ ரெடியூஸ் மெத்தடில் இதுதான் ஃபார்முலா சரிங்களா ரோ ரெடியூஸ் மெத்தட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்போ இது என்ன பண்ணுவீங்க எத்தனை நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இருக்குது நான் ஜீரோஸ் ரோஸ் இது பார்த்தா நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் ஆமா இது ஜீரோஸ் எலிமெண்ட் வந்து 1 நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 கரெக்ட்டுங்களா ஓகேங்க சார் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் எவ்வளவு கிடைக்குது 2 கிடைக்குது கரெக்டா கண்ணே எஸ் சார் கிளியரா எஸ் சார் ஓகே அப்போ கிளியரா இருந்தா எனக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டு காட்ட முடியுமா இல்லை இன்னொரு ப்ராப்ளம் நானே போட்டுங்களா